ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D3 சேனல். இன்னைக்கு வாழைக்காய் வச்சு வெஜ் மீன் இப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாழைக்காயை வந்து தோலை வந்து நல்லா சீவிட்டு இந்த மாதிரி வந்து நீள நீளமாக நம்ம வந்து என்னென்னா கட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஒரு 2 மினிட்ஸ் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கிறனால உடனே நம்ம வந்து இதை வந்து எடுத்துடலாம். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து வாழைக்காய் வந்து நம்ம இப்போ வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த வெஜ் மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா பார்த்துடலாம். அதுக்காக நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, இப்போ வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைசல் வந்து திக்காக எடுத்திருக்கேன். திக்காக எடுத்து அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து என்னென்னா மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதோட கொஞ்சம் கரம் மசாலா வந்து சேர்த்து இது பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். கரம் மசாலா நீங்கள் பவுட்ரு இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு தனியாக வந்து அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மசாலா நல்லா பைண்ட் ஆகுதுன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ரொம்ப இதுவாக ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வாழைக்காயில் வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா மசாலா நல்லா நமக்கு பைண்ட் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு இப்போ ஒரு நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலாம், எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வாழைக்காய் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மீன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் நம்மளும். அட் சேம் டைம் வந்து இது வந்து என்னென்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. எப்படி வந்து நம்ம ஃபிஷ் டேஸ்ட் இருக்கோ ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டில் தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் D3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.